ஒரு காலத்தில் தன் தாயை இழந்த ஒரு நல்ல மனம் கொண்ட பெண் இருந்தாள். அவள் பெயர் சிண்ட்ரெல்லா. தந்தையின் மறுமணத்திற்குப் பிறகு அவளின் வாழ்க்கை மாறிவிட்டது. மாமியாரும் இரு சகோதரிகளும் அவளை வேலைக்காரியாக நடத்தினர். ஒரு நாள் அரண்மனையில் ஒரு பிரம்மாண்டமான நடன விழா அறிவிக்கப்பட்டது. ராஜகுமாரன் தனது மணமகளை தேர்வு செய்ய இருந்தான். சிண்ட்ரெல்லாவும் செல்ல விரும்பினாள். ஆனால் அவளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு தேவதை தோன்றினாள். ஒரு பூசணிக்காய் அழகான தேராக மாறியது. எலிகள் குதிரைகளாக மாறின. சிண்ட்ரெல்லா அழகான உடையுடன் கண்ணாடி செருப்புடன் பிரகாசித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை, இரவு 12 மணிக்குள் திரும்ப வேண்டும். விழாவில் ராஜகுமாரன் அவளுடன் மட்டுமே நடனமாடினான். மணி 12 அடித்ததும் அவள் அவசரமாக ஓடினாள். ஒரு கண்ணாடி செருப்பு மட்டும் அங்கே விட்டுச் சென்றாள். அந்த செருப்பின் உரிமையாளரை தேடி ராஜகுமாரன் சென்றான். இறுதியில் அது சிண்ட்ரெல்லாவுக்கே பொருந்தியது. அவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தனர். நன்மையும் பொறுமையும் எப்போதும் வெற்றி பெறும்.